வணக்கம். சேலம் டெலாக் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு தருமபுரி டிஸ்ட்ரிக்கு இண்டோருங்கிற ஏரியாவில் நம்ம சைட் போயிட்டு இருக்குது. இதோட பில்டப் ஏரியான்னு பார்த்துட்டிங்களா 1700 ஸ்கொயர் ஃபீட்டு கிரவுண்ட் ஃப்ளோரு. ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்துட்டிங்களா 1114 ஸ்கொயர் ஃபீட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு டைனிங்கு, ப்ளஸ் டபுள் பெட்ரூமு, அட்டாச் பாத்ரூமு, ஒரு பூஜை இதெல்லாம் வச்சு பிளான் பண்ணியிருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷனாக தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் நிறைய டவுட்டெல்லாம் நிறைய கேட்குறாங்க. இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்குறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணலாம், ஏரியா பொறுத்து இருக்குங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் எபோவ் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணலாம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான் இருக்குது, அந்த ஏரியா மட்டும்தான் பண்ண முடியும். ஆல் ஓவருங்கும்போது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா எதுக்காக நாங்கள் இந்த பதிவு சொல்கிறோன்னு பார்த்தீங்களா 600 ஸ்கொயர் ஃபீட்டு, 800 ஸ்கொயர் ஃபீட்டு, 1500 ஸ்கொயர் ஃபீட்டு சம்திங் இந்த மாதிரி நிறையா ரெக்குவயர்மெண்ட்ஸ் வருது. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் கூட நம்ம ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ஏன்னா மினிமம் ஏரியாங்கும்போது நம்ம ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வர ட்ராவல்ஸு, ரெண்டாவது போகிறது வர்றது எல்லாமே இதெல்லாம் சைட்டோட கிளைண்ட் சைடில் தான் எல்லாமே வர மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது இது பட்ஜெட் ரொம்ப அதிகமாக போயிடும். மினிமம் ஒரு 1500 சம்திங், ஒரு 800 500 ஸ்கொயர் ஃபீட்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு நீங்களே பேஸ்மெண்ட்டு போட்டுக்கோங்க, லிண்டல் போட்டுக்கோங்க, காங்க்ரீட் இந்த மாதிரி சிவில் ஒர்க்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக், ப்ளம்பிங் இந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கு அதர் எனிஒன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் கைட் பண்ணுவோம். பிரிக் சப்ளை பண்ணிட்டு லேபர் பண்ணால் உங்களுக்கு எக்கனாமிக்காக இருக்கும். அதாவது பிரிக் சப்ளை லேபர் உங்கள் சைடில் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷனில் கொண்டு வரதுன்னா ரொம்ப லேராக இருக்கும். நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம், ஓகேங்களா. பிரிக்கை வாங்கிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. A to Z ஃபுல்லாகவே நாங்களே கைட் பண்ணுறோம் எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நிறையா நம்பர்கள் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் உங்களோட கல் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம கல்லுலாம் பார்த்தீங்கன்னா கேரளா மேனுஃபேக்சரிங் தான். ஃபினிஷிங்கும் உங்களுக்கு நல்ல பெட்டராக தான் இருக்கும். கல் கிரேடு பொறுத்த மாதிரி ரேட்டு இருக்குது, ரேட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டீலே எடுத்துக்கோங்க. ஒரு 65 ரூபாயில் ஸ்டீல் இருக்குது, 70 ரூபாயில் இருக்குது, 75 ரூபாயில் ஸ்டீல் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட பிரிக்கோட குவாலிட்டி இருக்குது. நம்ம பிரிக்கு பார்த்திங்கன்னா ஃபில்டர் 3 டைம் போட்டு தான் ஃபில்டர் பண்ணி தான் அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. கம்ப்ரஸர் ஸ்ட்ரென்த்தும் பார்த்திங்கன்னா 7 பாயிண்ட் சம்திங் எபோவ் தான் இருக்கும். நீங்கள் மற்ற பிரிக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம பிரிக்கு கொஞ்சம் ஃபினிஷிங்கில் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் ரேட்டு உங்களுக்கு ஹையாக தான் இருக்கும். நீங்கள் கேரளாவில் எங்களுக்கு 27க்கு கொடுக்குறாங்க, 28 கொடுக்குறாங்க, அந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது, கல் இருக்குது. அதுக்கு தகுந்த குவாலிட்டியில் அவங்க கொடுக்குறாங்க. நமக்கு அது ரேட்டு செட் ஆகாது. பட் உங்களுக்கு ஃபினிஷிங் வேணும், இல்லை பெட்டரான குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா நீங்கள் நல்ல பிரிக்காக பார்த்து நீங்கள் ஐடியா பண்ணிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி எடுங்க. நீங்கள் ரேட்டு கம்மியாக இருக்குன்ட்டு ஒரு அன்கண்டிஷனாக இருக்கிற பிரிக் எடுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு பிரிக்கை போய் நேரில் கூட பாருங்கள். உங்களுக்கு எங்கே நியரஸ்ட் இருக்கா கூட செக் பண்ணிட்டு கூட பிரிக்கை நீங்கள் எடுங்க. எங்களோட ஆஃபீஸ் நம்பர் நாங்கள் கொடுக்குறோம். அது பார்த்திங்கன்னா மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் தான், 9 to 5 o'clock வரைக்கும் நம்ம கால் பண்ணிக்கலாம். எனி டைம் பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணுவாங்க. உங்களுக்கான தகவல் அவங்களே கொடுத்துருவாங்க. பிரிக் என்ன ரேட்டு, எங்கள் லொக்கேஷனுக்கு என்ன டெலிவரி ஆகும், நீங்கள் பிளான் கொடுத்தாலும் சரி அந்த பிளானுக்கு எவ்வளோ பிரிக்கு நீடுங்கிறது அவங்களே சொல்லிடுவாங்க.